அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய 4 சம்பவங்கள் நடக்க இருக்கு. இந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்றுதான் இருக்கின்றன. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசிக்கு உரிய சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதும், புதன் அவரோடு இணைந்திருப்பதும் ஓரளவு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது. இந்த புதன் மற்றும் சூரியனுடைய இணைவு புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் உங்களுக்கு உத்தியோகமோ அல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியான எதிர்பாராத முன்னேற்றத்தை நீங்க தற்போது இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. இதனால பொருளாதார சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக கடனால் பல தொல்லைகளை அனுபவித்து வந்த உங்களுக்கு அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. வருகின்ற துன்பங்களை தடுக்கின்ற ஆற்றலை நீங்கள் இந்த வாரத்தில் பெற இருக்கீங்க. இந்த சேர்க்கை தரும் ஆத்ம பலத்தை பயன்படுத்தி கொண்டால் துன்பங்களுடைய அளவை குறைத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை அமைக்க சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. தேவையான அளவுக்கு பணம் வந்து விடுங்க. அதே போல வெளிநாட்டு தொடர்பு, அதாவது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் அல்லது அங்கு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வத்தோடு முயற்சித்து கொண்டிருக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் வாய்ப்புகளை தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் கடகராசிக்கு சாதகமின்றி இருக்கின்றன. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார்கள், சனி அவரோடு இணைந்திருக்கிறார். போதா குறைக்கு செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனி ராகுவை பார்வையிடுகிறார். இவைகள் அனைத்தும் ஒரே வரியில் சொன்னால் சுப பலன்கள் செய்யாது என்றாலும் கூட கேடு பலன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்குங்க. அதே போல் வழுக்கத்தரையில் கால் வைத்து நடப்பது போல் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஆனால் அவற்றை சரிவர பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இருவர் மட்டும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வரவும் செலவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால தந்தையினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. அஷ்டம ராசியில் உள்ள சனி பகவான் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருக்கதாங்க செய்யும். இந்த வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை கூடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால்
அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படுங்க. ஆனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும், ஒளிமயமான எதிர்காலத்தை பெற முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் அசதி அதிகரிக்கும், சிறு விஷயங்களுக்கும் அதிக முயற்சி தேவைப்பட இருக்கு. குடும்ப பிரச்சனைகளில் ஏற்பட்டு வந்த கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. உறவினர்களிடையே தேவையற்ற கருத்து வேற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்பட்டு வந்த நிலையில இத்தருணங்கள்ல உறவினர்களுடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்பட இருக்கு. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. அதே போல இக்காலகட்டங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. தவறான வரனை தேர்ந்தெடுத்துவிடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அன்றாட பணிகள்ல நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நிர்வாகத்தினர் அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்கும். சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் உங்களுடைய மன நிம்மதியை பாதிக்கும். கடுமையாக உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களின் பணியாற்றும் கடகராசினர் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். பண விஷயங்கள் அதிக கவனம் வேண்டுங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி வீண்பலி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சக ஊழியர்களின் அந்தரங்க விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்களுடைய கடமைகள்ல அதிக ஜாக்கிரதையாக செயலாற்றுவது நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லது. அந்த பணியை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த உயர்வுகளும் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அமையிருக்கு. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கிரக சஞ்சார நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உற்பத்தியாளர்கள் சந்தை நிலவரத்தை கவனமாக ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. கிரக நிலைகளின்படி சரக்குகள் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த நிதி நெருக்கடி நீங்கி முதலீடு செய்வதற்கான அளவிற்கு வருமானம் கிடைக்க இருக்குங்க. அன்றாட வட்டிக்கு கடன் வாங்கி வர்த்தகம் செய்யும் விற்பனையாளர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு நாயகனான சுக்கிரன் சுபபலம் பெற்றிருப்பதால் ஓரளவு நன்மைகளை நீங்கள் இக்காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாங்க. வருமானம் அளவோடு இருக்குங்க. திரைப்படத்துறையினர் சிறிய அளவில் முதலீடு செய்து படம் எடுப்பது நல்லது. இயக்குநர்களும் நடிகர்களும் இடையே வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் மேலிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குரு பகவான் அனுகூலமற்ற ராகுவுடன் தேர்ந்திருப்பதால திருமணமாகியுள்ள நடிகர் நடிகைகளிடையே கருத்து வேறுபாடு கடுமையாக இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விவகாரத்தில் கொண்டு போய் விட்ட பல சம்பவங்கள் இப்போது அவை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரித்து விவாகரத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் கட்சி பிரச்சனைகள்ல தீவிரமாக தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததுங்க. கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். உணர்ச்சி வசப்படாமல் மௌனமாக இருப்பது அவசியங்க. சிலருக்கு கட்சி மற்றும் மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல கூடி இருந்து கெடுப்பவர்களின் சுவாசத்தை தவிருங்க. அதே போல அரசியலில் இது சாதகம்தான் என்றாலும் தற்போதைய கிரக நிலைகள் அதிக ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரை அதிர்ஷ்டவசமாக கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு இந்த வாரங்கள்ல சாதகமாக இருக்கிறார். பாடங்கள்
விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். நினைவாற்றல் பளிச்சிடுங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா உடல் நலன் சிறிது பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல உழைப்பு கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிக செலவழியும். இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் குடும்ப நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் சாதகமாக இல்லைங்க. சிறு சிறு பிரச்சனைகள் கவலை அளிக்கும். கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகில் உள்ள கோவில் ஒன்றில் பிரதோஷ காலமாகிய மாலை வேளையில் கருவறையில் எரியும் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.